வாழ்க வளமுடன். குப்பை வண்டி விதி, த லா ஆஃப் கார்பேஜ் ட்ரக். இதை பொறுத்து ஒரு சின்ன கதை பார்ப்போம். ஒரு அதிகாரி ஒருவர் அவசரமாக வெளியூர் போகணும் அப்படின்ற காரணத்துக்காக டாக்ஸி புக் பண்ணி போயிட்டுருக்காங்க. அப்படி போகும்பொழுது இடையில சிக்னல்லாம் வருது, கொஞ்சம் சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. திடீர்னு என்ன ஆகுது, வேற ஒரு கார் வந்து எந்த விதமான ஒரு இண்டிகேட்டர் எதுவுமே போடாத டக்குன்னு வந்து குறுக்க கிராஸ் பண்ணிடுறாங்க. நல்ல வேலை டாக்ஸி டிரைவர் சடனாக பிரேக் போட்டு நிறுத்திடுறாரு. நிறுத்தின உடனே அந்த இடிக்க வந்த காருக்குள்ளார இருந்து அந்த கார் ஓனர் வந்து இறங்கி இவங்கள வந்து பயங்கரமாக திட்டுறாரு. அப்போ அதை பார்த்துட்டு இந்த கார் டிரைவர் வந்து ஒன்றுமே பேசாத சிரிச்சுக்கிட்டு டாட்டா காட்டிட்டு போகிறார். இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம அதிகாரிக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. என்ன சார், தப்பு வந்து அவங்க பேரில் இருக்குது, அவங்க தான் வந்து க்ராஸ் பண்ணாங்க, இண்டிகேட்டர் எதுவும் போடாத, பட் அவங்க நம்மளை திட்டுறாங்க, நீங்கள் பதிலுக்கு எதுவுமே கோவப்படாத எப்படி வரீங்க, இது சரியில்லையே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் வந்து குப்பை வண்டி விதி பொறுத்து அந்த டாக்ஸி டிரைவர் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட மனிதர்களுக்கெல்லாம் குப்பை வண்டின்னு பேர் சார். மனம் நிறைய குப்பைகளும் அழுக்குகளும், அதாவது கோபம், ஏமாற்றம், விரக்தி, வஞ்சம், பொறாமை, இதெல்லாம் தான் அந்த அழுக்குகள். அதெல்லாம் சேர்த்து வச்சுருப்பாங்க. இப்படி நிறைய குப்பைகள் சேர இவை எல்லாத்தையும் எங்கே கொட்டுறது அப்படின்னு ஒரு இடம் தேடுவாங்க. யார் கிடைக்கிறாங்களோ அவங்க மேலே அதை கொட்டுவாங்க. அதை வந்து நாம் நம்மளோட தான் எடுத்துக்கக்கூடாது. இது நம்மளை வந்து திட்டுறாங்க, நம்ம மீது இந்த குப்பையை கொட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட தான் எடுத்துக்கிட்டோம், நம்ம தலையில் ஏற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் நம்மளை சார்ந்து இருக்கிறவங்கள்ட்ட அதை கொண்டு போய் கொட்ட வேண்டிய சூழல் ஏற்படும். ஸோ கண்டுக்காமல் சிரிச்சிட்டு கடந்து போயிடணும். சாதனையாளர்கள் எல்லாருமே இப்படி வந்து குப்பைகளை, மற்றவங்க போடக்கூடிய குப்பைகளை தன்னை ஆக்கிரமிச்சுக்க விடமாட்டாங்க. அவ்வளோ ஒரு சாதாரணமாக அதை வந்து கடந்து போயிடுவாங்க. நம்மை சரியாக நடத்துகிறவங்களுக்காக அவங்கள நம்ம நேசிப்போம், அப்படி நடத்தாதவர்களுக்காக நாம் பிரார்த்திப்போம். இதுதான் நாம் செய்ய வேண்டியது. வாழ்க்கையில் 10% வந்து நாம் எப்படி உருவாக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. மீதி இருக்க 90% அதை நம்ம எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மைண்டில் ஏற்றிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டிரைவர் சொல்கிறார். இப்போ இதை கேட்டுட்டு அதிகாரி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவரும் சரி, இனிமேல் நம்மளும் வந்து இது மாதிரி தான் வந்து எதுக்காகவும் கோவப்படக்கூடாது, வேலை செய்கிற இடத்துல ஆகட்டும், குடும்பத்திலே ஆகட்டும், சொசைட்டிலே ஆகட்டும், எதுக்குமே கோவப்படக்கூடாது அப்படின்னு நினச்சி அவர் தொடர்ந்து தன்னுடைய வேலையிலையும் குடும்பத்திலையும் ரொம்ப சந்தோஷமாக, டிரைவர்னுடைய குடும்பத்திலையும் சரி, அதிகாரியோட குடும்பத்திலையும் சரி, எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ நாமளும் இனிமேல் இதே ஃபாலோ பண்ணுவோமா?